மோதிலால் மிட்கேப்போடைய ஓவரால் அவங்களுடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்க அப்படின்னா ஹை பிஇல இருக்க ஸ்டாக் எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்காங்க. எந்த ரீசனுக்காக வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த கம்பெனி எல்லாமே வந்து ரொம்ப அதிகப்படியான குரோத் கொடுக்கும் அப்படின்ற அசம்சன்ல வந்து வாங்கி வச்சிருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய பிஇ வந்து கிட்டத்தட்ட 63 இருக்குது. இந்த 63ன்றது ரெண்டு விதத்துல வந்து ஒத்து போக மாட்டேங்குது. ஒன்னு வந்து இண்டெக்ஸ் பிஇ வந்து நிஃப்டி மிட் கேப் 150 இண்டெக்ஸ் பி வந்து 150 கம்பெனியோட இண்டெக்ஸோடைய பிஇ வந்து 30 தான் இருக்குது. இது வந்து 60 இருக்குது அரௌண்ட். அப்ப இது வந்து டபுளா இருக்குது. இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈக்குவலண்டான மற்ற மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சிஸோ ஹெச்டிஎஃப்சியோ மற்ற எல்லா ஃபண்டையும் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய பியும் பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 30 தான் இருக்குது. அது வந்து இண்டெக்ஸோட ஒத்தி போகுது. அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபண்டு இது வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துச்சு. ஆனா ஃபியூச்சர்ல ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப அதிகப்படியான ரிஸ்க் எடுக்கிறாங்க. எப்பயுமே வந்து பிரைஸ் டு இயர்னிங் வந்து நம்ம வந்து எவ்வளவு கம்மியா வாங்குறோமோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து நமக்கு வந்து சேஃப்டி அதிகம். இவங்களோட ரிட்டர்ன் வந்து ஃபியூச்சர்ல வருமா வராதான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இவங்க நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியுது.